வணக்கம். நான் தமிழன்பன். நாம் எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி கலகலத்து போய் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பே அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்தித்திருந்தால் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் என்பது தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் பாடமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய பாடத்தை தேர்தல் முடிவுகள் நடத்தியும் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அவர் மேலும் மேலும் தன்னுடைய பிடிவாதத்தால் கட்சியை இழந்து கொண்டே இருக்கிறார். அவர் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்புக்கு எந்த போட்டியும் இல்லாத நிலையை அடைந்தார். திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததும், சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்கியதும் அவருக்கு பெரும் வாய்ப்பாக போனது. அதனால் அவர் தனிப்பெரும் முதலாளி ஆனார். தனிப்பெரும் முதலாளி ஆன பிறகாவது அந்த கட்சியை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய போதாமை அந்த இடத்தை நோக்கி அவரை தள்ளவே இல்லை. மேற்கொண்டு அக்கட்சி பலவீனமாவதற்கே அவர் பயன்பட்டு கொண்டிருக்கிறார் என்று வைக்கிற குற்றச்சாட்டை அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டிய நேரத்தில் ஒன்றிய அரசின் சூழ்ச்சி காரணமாக அவர் சிறைக்கு போனார். அதன் விளைவாக இவர் முதலமைச்சரானார். 4 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். அவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது, இவருக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தன்னை ஒரு தலைவராக உருவாக்கி கொள்ள தவறிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். 4 ஆண்டுகள் முதலமைச்சர் என்றதற்கு பிறகு 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயலாற்றினார். அப்பொழுதும் தன்னை ஒரு தலைவராக அவர் தகவமைத்து கொள்ளவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஒரு தலைவருக்குரிய தலைமை பண்பு எதுவுமே அவரிடம் இல்லாததால் தொடர்ந்து பின்னடைவையை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 2021 தேர்தலில் சுமார் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றதால் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தபோது கூட இவ்வளவு இடங்கள் கிடைக்கவில்லை, நான் தலைவராக இருக்கும்போது இவ்வளவு இடங்கள் கிடைத்தன என்று அவர் பெருமிதம் பேசிக்கொண்டார். அதன் விளைவு கட்சி மேலும் மேலும் பலவீனமாகி கொண்டே போனது. தேர்தல் முடிவுகளும் அதை உணர்த்தின. அப்படியும் திருந்தாமல் அவர் தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்த சில விஷயங்களிலும் தன்னை முன்னிலைப்படுத்த போய்தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பது அவ்வப்போது வெளியாகும் செய்திகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் விஜய் கட்சி 108 இடங்கள் என்றால், விஜய் கட்சிக்கு எதிராக போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் அறுதி பெரும்பான்மைக்கு மேலாக, அதாவது 124 இடங்கள் 122 இடங்களை வைத்திருக்கின்றன என்பதால் அந்த அனைவரும் ஒருங்கிணைந்து, அதாவது பாஜக தவிர்த்து அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு ஆட்சியை அமைக்கலாம் என்கிற முயற்சி நடந்தது. அந்த முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதை காங்கிரஸ் கட்சியும் பொது உடைமை கட்சிகளும் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற நிலை ஏற்பட்டது. அதன் விளைவாக திமுக தரப்பில் ஒரு சமரச முயற்சியாக திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கிவிட்டு அதிமுக அமைச்சரவை அமைப்பது என்றும் திமுக வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பது என்றும் முடிவு செய்திருக்கிறது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார். அவர் முதலமைச்சராவதற்கு திமுக ஆதரவு கொடுக்கிறது எனும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனமிருந்தது அவருக்கு. அதே சமயம் அவர் முதலமைச்சர் இல்லை, வேறொருவர் முதலமைச்சர், அதுக்கு நம்முடைய அமைச்சரவை எனும்போது அதற்கு அவர் மனமிடம் கொடுக்கவில்லை. நான் இருந்தால் முதலமைச்சராகத்தான் இருப்பேன், இல்லையெனில் மொத்தத்தையும் கவிழ்த்து விடுவேன் என்கிற மனநிலையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். திரு திருமாவளவன் முதலமைச்சர், அதிமுக அமைச்சரவை, இவர் அந்த அமைச்சரவையில் சேராவிட்டாலும் இவர் கட்சியினுடைய தலைவராக லகானை தன் கையில் வைத்து கொண்டு ஆட்சியை செலுத்தி இருக்க முடியும். ஆனால் இவர் உடன்படாததால் கல்விழுந்த காக்கா கூட்டம் போல், அற்ற குலத்து அருநீர் பறவைகள் போல் அதிமுகவினர் இப்பொழுது சிதறி ஓடிக்கொண்டிருக்கின்றனர்.
எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்தார்கள். ஆனால் அதில் உள்ள சட்ட சிக்கல்களை ஆராயாமல் அவர்கள் செய்த பழியின் காரணமாக அவர்கள் திரும்ப எடப்பாடி பழனிசாமியை நோக்கி வந்தார்கள். இதையே தன்னுடைய பெரிய வெற்றியாக கருதி கொண்ட எடப்பாடி பழனிசாமி நான் செய்வதெல்லாம் சரி என்கிற மனநிலையை தொடர்கிறார். அதன் விளைவு இன்றைக்கு நாள்தோறும் அக்கட்சியிலிருந்து யாராவது விலகிக் கொண்டே இருக்கிறார்கள். விலகுகிறவர்கள் எல்லாம் விஜய் கட்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இளவரசன், தொழிற்சங்க தலைவர் கமலக்கண்ணன் என்று பெயரறிந்து மக்கள் அறிந்த முகங்கள் உட்பட அறியாத பலரும் விஜய் கட்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியில் இருக்கிற ஆர்பி உதயகுமார் அவர்கள் மிக காட்டமாக விஜய் கட்சியை விமர்சனம் செய்து காணொலி வெளியிட்டிருக்கிறார். ஏன் உங்கள் கட்சி செல்வாக்கு என்ன ஆயிற்று, விஜயின் செல்வாக்கு என்ன ஆயிற்று, எல்லாம் வீணாய் போயிற்றா, எதற்காக அதிமுகவினரை கூவி கூவி அழைத்து விலை பேசி இழுத்து செல்கிறீர்கள், இப்படி செய்துதான் உங்கள் செல்வாக்கை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா என்று மிக கோபமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடைய கேள்வி மிகவும் சரியானதுதான். விஜய் கட்சிக்கு உண்மையில் ஒரு செல்வாக்கு இருக்கும் என்றால் அவர்கள் அதிமுகவினரை கூவி கூவி அழைக்க வேண்டியதில்லை, விலை பேசி வாங்க வேண்டியதில்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்னும் 6 மாதத்திற்குள் அதிமுக என்கிற கட்சியே இருக்காது என்கிற பேச்சையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அரசியல் கத்துக்குட்டிகள் பேசுகிற பேச்சு, ஆணவ பேச்சு என்பதை அவர் அறியவில்லை பாவம். ஏனெனில் அதிமுக என்பது ஒரு வலிமையான கட்சி, மிகப்பெரிய தொண்டர்கள் பலம் கொண்ட கட்சி என்பதெல்லாம் நாடறிந்த உண்மை. அது இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறது என்பதால் மேற்கொண்டு அதை பலவீனப்படுத்தி விடலாம் என்கிற மனநிலையில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு தோதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையான விஷயம். இன்றைக்கு கட்சியை விட்டு வெளியே செல்கிறவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் போக்கு சரியாக இல்லை, அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார், அதன் விளைவாகத்தான் கட்சிக்கு பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறது, எனவே நாங்கள் இந்த கட்சியை விட்டு விலகிச் செல்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். தாராபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற அதிமுகவை சேர்ந்த சத்யபாமா அவர்கள் கொடுத்த பேட்டியில் அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார், திருமாவளவன் முதலமைச்சர் என்ற போது இவர் ஏற்கவே மறுத்து விட்டார், அதையே தான் முதலமைச்சர் எனும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களை வற்புறுத்தினார் என்று வெளிப்படையாகவே பேட்டி கொடுக்கிறார். ஆக தன்னலம் மட்டுமே பெரிது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பதுதான் இன்றைய அதிமுகவின் பலவீனமாக இருக்கிறது. அதிமுகவின் முன்னணியினர் விஜய் கட்சியை நோக்கி வேகமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். இது விஜய் கட்சிக்கு பலம் சேர்த்து விடுமா, அதிமுகவை அவர்கள் நினைக்கிற அளவுக்கு பலவீனப்படுத்தி விடுமா என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம். அது அவர்கள் நினைக்கிற மாதிரி நடந்து விடாது என்பதுதான் யதார்த்தமான விஷயம். இன்றைக்கு அதிமுகவிலிருந்து சிலர் விஜய் கட்சிக்கு போவதால் அதிமுக முற்றாக தன் பலத்தை இழந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டும் அவ்வளவு எளிமையானதாக இல்லை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தன்முனைப்பு குணம், அதாவது ஈகோ தனம். அதை அவர் மாற்றிக்கொள்ளாத வரை அந்த கட்சிக்கு பலவீனமாகிக் கொண்டே இருக்கும் என்பதை மறுப்பதற்கே இடமில்லை. ஏனெனில் அதை நாம் அதற்கு சான்றாக பல்வேறு நிகழ்வுகளை பார்த்துவிட்டோம். அடுத்து விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலின் போது நாம் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை உள்ளாட்சி தேர்தலிலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அடிப்படை வலிமை உள்ள, அடிப்படை அனுபவம் உள்ள கட்சிக்காரர்கள் தம் பக்கம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் விஜய் கட்சியினர் அதிமுகவினரை தேடி தேடி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதே சட்டமன்ற தேர்தலை அணுகியது போலவே உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் அணுகினால் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள் என்பது நிதர்சனம். ஏனெனில் உள்ளாட்சி தேர்தலில் அந்தந்த பகுதி மக்கள் தங்களுக்கு இவர் வேலை செய்வாரா, சரியாக இருப்பாரா என்று எண்ணித்தான் முடிவெடுப்பார்கள். சின்னத்தை பார்த்து முடிவெடுக்க மாட்டார்கள், முதலமைச்சரை பார்த்து முடிவெடுக்க மாட்டார்கள் என்பது பல தேர்தல்களில் நிரூபணமான ஒன்று.
எனவேதான் கிராமங்கள் தோறும், ஒன்றியங்கள் தோறும், நகரங்கள் தோறும் தம்மை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் ஏற்கனவே வலிமையாக உள்ள கட்சியிலிருந்து ஆட்களை இழுத்தோமானால் அவர்கள் அனுபவம் நமக்கு பயன்படும், நாம் வெற்றியை ஈட்டிவிடலாம். ஒரு பக்கம் விஜயின் கவர்ச்சி முகம், இன்னொரு பக்கம் அவர்களுடைய அனுபவ அறிவு, இரண்டையும் சேர்த்து நாம் வெற்றியை பெற்றுவிடலாம் என்கிற எண்ணத்தில் தான் பெரும் தொகையை செலவழித்து அதிமுகவை விலைக்கு வாங்கி, அதிமுக முன்னணியினரை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது விஜய் கட்சி. இந்த நிலையிலிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும், அதிமுக மீண்டும் வலிமை பெற செய்ய வேண்டுமானால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம். அதை இப்பொழுதாவது அவர் உணர்வாரா என்று தெரியவில்லை. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் பிரிந்து சென்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் பொறுப்பிலிருந்து விலகி விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கிறார்கள். மீதி உள்ளவர்கள் இவரிடம் வந்தாலும் முக்கிய புள்ளிகளான சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் இன்னும் முழுமையாக இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவற்றில் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற தகவல்களும் கசிந்து கொண்டிருக்கின்றன. இப்படியே ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னணியினரை இழந்து கொண்டே வந்தால் அது அடுத்து வரும் தேர்தலில் அதிமுகவுக்கு மேலும் பெரிய பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. ஒரு பின்னடைவு என்பது சட்டமன்ற தொகுதிகள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்பதில் மட்டுமல்ல, அதிமுகவின் அடிப்படை பலமான வாக்கு வங்கியிலும் தேர்தலுக்கு தேர்தல் பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அப்படியானால் இதிலிருந்து மீள அதிமுகவை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுவது இயல்பானது. இது தொடர்பாக அதிமுகவின் ஒரு மூத்த தொண்டர்கள், மூத்த தலைவர்கள் சிலரிடம் உரையாடிய போது அவர்கள் இப்பொழுது சொல்கிற ஒரு விஷயம், தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான இயக்கமாக அதிமுகவை மாற்றி காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய தொண்டர்களே நம்மை நம்புவார்கள் என்கிற கருத்தை ஒன்றுக்கு பலமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எடுத்துரைத்தோம். அவர் அதை ஏற்கவே இல்லை. திருமதி சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் கட்சிக்குள் வந்தால் எனக்கு எந்த மதிப்பும் இருக்காது என்கிற தன்னலத்தை மட்டுமே முதன்மைப்படுத்தி அவர் இந்த விஷயத்தை அணுகியதால் தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை. இங்கிருந்து தொடங்கினாலும் வெகு தூரம் சென்று விடலாம் என்று வண்ணதாசன் கவிதையைப் போல இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து உரையாடினாலும், திரு டிடிவி தினகரன் அவர்களை தனி கட்சி வேண்டாம், நம்ம ஒரே கட்சியாக மாறுவோம் என்று அழைப்பு விடுத்தாலுமே அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும் என்று அந்த மூத்த தொண்டர்கள் சொல்கிறார்கள். இதுதான், அதாவது ஒரு தேர்தல் தோல்வி, அதன் பிறகு ஒரு பிரிவு, அதன் பிறகு அதிலிருந்து சிலர் இந்த பக்கம் வருவதும் சிலர் அந்த பக்கம் போவதும், நாள்தோறும் கட்சியினர் விலகி வேறு கட்சியில் இணைந்து கொண்டே இருப்பதும் கடும் மனச்சோர்வை அந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலிருந்து முதலில் அவர்களை மீட்டாக வேண்டும் என்கிற கடமை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் இப்பொழுது என்னதான் சாதுரியமாக பேசினாலும், சாதகமான கருத்துக்களை சொன்னாலும், ஒரு நம்பிக்கையூட்டும் பேச்சுகளை பேசினாலும் அது அந்த தொண்டர்களை புத்தெழுச்சி உறச் செய்யாது என்பதுதான் யதார்த்தம். அவர் அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்த, மக்களின் நம்பிக்கையை பெற அவர் தன்னிலையில் இருந்து பல படிகள் இறங்கி வந்தாக வேண்டும் என்பது இன்று காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆட்சியை மிக கடுமையாக, விஜய் ஆட்சியை மிக கடுமையாக விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுகளுக்கு வெகு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவர் முதல் கட்டமாக திரு டிடிவி தினகரன் அவர்களை, நீங்கள் அமமுக என்ற தனி கட்சி நடத்த வேண்டாம், வாருங்கள் நாம் சேர்ந்து செயல்படுவோம், இனி
நாம் வலிமையாக ஒற்றுமையாக நின்று வலிமையாக ஒன்று சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவோம் என்று அவர் வெளிப்படையாக அழைப்பு விடுப்பாரேயானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளிடமே பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அதன்பின் திருமதி சசிகலா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து நீங்களும் கட்சிக்குள் வாருங்கள், நாம் இணைந்து இந்த கட்சியை வழிநடத்துவோம் என்கிற இடத்துக்கு அவர் வந்துவிட்டால் அதிமுக ஒரு ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்தது போல், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்தது போல் முழுமையான வலிமையை பெற்றுவிடும் என்பது நம்முடைய கருத்தல்ல. அந்த கட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை தொடங்கிய போதிலிருந்து அந்த கட்சியில் செயலாற்றி கொண்டிருக்கிற முக்கியஸ்தர்களின் கருத்தாக இருக்கிறது. இதுதான் பொதுவான அரசியல் பார்வையும் கூட. இதுதான் ஒரு சோர்விலிருந்து மீண்டெழ வேண்டுமானால் ஏதாவது ஒரு அதிரடியை நிகழ்த்தி காட்டியாக வேண்டும் என்கிற கட்டாயம் அரசியல் அரங்கில் இருக்கிறது. அந்த கட்டாயம்தான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாலும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. எனவே இப்பொழுதாவது தன்னுடைய இடத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்து அவர் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் கட்சியில் சேர்த்து அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்கிற ஒரு கருத்தை வெளியிடுவாரானால் அது அதிமுகவை மீண்டும் ஒரு பேரெழுச்சி உற செய்யும் நிகழ்வாக அமைந்துவிடும். விஜய் கட்சி உட்பட, திமுக உட்பட, ஒன்றியத்தை ஆளும் பாஜக உட்பட அனைவரும் அதிர்ந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கும். அதை செய்தால்தான் இன்றைக்கு 3ஆம் இடம் பிடித்திருக்கிற அந்த கட்சி முதலிடமோ அல்லது 2ஆம் இடமோ பிடிக்கிற இடத்திற்கு வரும். இல்லையெனில் அந்த கட்சியின் இடத்தை முழுமையாக விஜய் ஆக்கிரமித்து விடுவார் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. ஆனால் விஜய் கட்சியினுடைய செயல்பாடுகள், நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் ஆகியன அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பது போல் இப்போது வரை இருக்கிறது. ஆனால் இது இப்படியே போகாமல் அது வேறுபடுத்தி விட்டால் அது அதிமுகவை மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பது உண்மை. தமிழ்நாட்டில் 2 கட்சிகள், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று வலிமையாக இருக்கும். இன்னொரு புதிதாக ஒரு கட்சி வந்துவிட்டால் ஏற்கனவே இருக்கிற 2 கட்சிகளில் ஒன்று காணாமல் போகும் என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. இந்திய ஒன்றியத்தில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் காணாமல் போனதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒரு தனி கட்சியாக வலிமை பெறும்போது காங்கிரஸ் விழுந்து போயிருக்கிறது. அதுபோலத்தான் அதிமுகவிலிருந்து விஜய் பிரிந்து செல்லவில்லை என்றாலும் அதிமுகவின் அடிப்படையான ஒரு திரை கவர்ச்சி என்பதை மூலதனமாக கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் நடிகர் விஜய். அதிமுகவை ஆரம்பித்த திரு எம்ஜிஆர் அவர்களும் அதை மேலும் வலிமைப்படுத்தி வழிநடத்திய திரு ஜெயலலிதா அவர்களும் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள். திரை கவர்ச்சி மூலமே அவர்கள் மக்களை ஆண்டார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். அந்த இடத்தை நிரப்புவதற்குத்தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். விசிலடித்தே பழகிய, கைதட்டியே பழகிய, ஒரு நடிகரை ஆராதித்தே பழகிய அதிமுகவின் தொண்டர்கள் இன்றைக்கு இங்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாத இடத்தை விஜய் நிரப்புகிறார் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டே அவரிடம் போய் சேருகிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தன்னை காத்து தன்னுடைய கட்சியையும் காக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் உடனடியாக அவர் செய்ய வேண்டியது திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் வெளிப்படையாக அழைப்பு விடுப்பது, அவர்களை சந்திப்பது, அவர்களோடு இணக்கமாக போய் அவர்களையும் கட்சிக்குள் கொண்டு வருவது என்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் முன்னால் இருக்கிறது. இதை செய்தால் அவர் தொடர்ந்து ஒரு முன்னணி தலைவராக, அதாவது அவருக்கு தலைமை பண்பு இருக்கிறதோ இல்லையோ, அவர் கிட்டத்தட்ட அமைச்சராக, முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, அரசு பங்களாவில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்தார். இப்பொழுது அதை காலி செய்துவிட்டு ஒரு தனியார் வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர் வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
மீண்டும் அவர் அரசு பங்களாவிலேயே தொடர்ந்து, அதாவது ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ தொடர்ந்து அரசு பங்களாவிலேயே இருக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட வேண்டும் என்றால் அக்கட்சி வலிமையாக இருக்க வேண்டும். அந்த கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைக்கும் வேளையில் அந்த முயற்சியில் இறங்க வேண்டும் என்பதுதான் அக்கட்சி தொண்டர்களின் தீராத ஆவலாக இருக்கிறது. அதையே நானும் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம்.